இன்னைக்கு எனக்கு ஜாமீன் கிடைச்சிரும்ல? உண்மையை சொன்னா வாய்ப்பில்லை மேடம். நீங்க ஒரு பெண்ணு, சமூகத்துல உயர்ந்த அந்தஸ்துல இருக்கீங்க. இப்படி எந்த பாயிண்ட் எடுத்து சொன்னாலும் ஆப்போசிட் சைடுல அப்ஜெக்ஷன் இருக்கும்போது ஜாமீன் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் மேடம். அதனாலதான் நம்பி வரலையா? இருக்கலாம் மேடம். அடுத்தது நம்ம கேஸ் தான். நான் உள்ள போறேன், நீங்க வாங்க மேடம். வாங்க. இன்னைக்கு ஆர்குமெண்ட் இல்ல, ஜாமீன் கேட்டிருக்காங்க. எஸ் யுவர் ஆனர். எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சிடுச்சு. அதனால தான் ஜாமீன் கேட்டிருக்கோம். எதிர்த்தரப்பு வக்கீல் ஏதாவது அப்ஜெக்ஷன் பண்றீங்களா? நோ அப்ஜெக்ஷன் யுவர் ஆனர். ஜாமீன் வழங்கலாம். ஆர் யூ ஷூர்? எஸ் யுவர் ஆனர். இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிற காயத்ரிக்கு ஜாமீன் வழங்கப்படுகிறது. ஜாமீன் காலம் முழுவதும் வீட்டு பக்கத்தில் இருக்கிற காவல் நிலையத்தில் 2 நாளைக்கு ஒரு முறை கையெழுத்து போடணும். வெளியூருக்கோ வெளிநாட்டுக்கோ போகக்கூடாது. அந்த நிபந்தனையில தான் ஜாமீன் கொடுக்கறது. என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க நீங்க? இவ்வளவு கஷ்டப்பட்டு அவளை ஜெயிலுக்கு அமிச்சது இப்படி நோகாம ஜாமீன்ல விடுறதுக்கா? உண்மையை சொல்லுங்க. அவகிட்ட எவ்வளவு பணம் வாங்குனீங்க? ஒரு கட்சிக்காரரோட சம்மதம் இல்லாம நீங்க பாட்டுக்கு ஜாமீனுக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்லைன்னு சொன்னா எந்த விதத்துல சார் நியாயம்? மாமா, நாம பேசாம வேற வக்கீல பார்க்கலாம். இவர் காயத்ரிக்கு விலை போயிட்டாருன்னு நினைக்கிறேன். மேடம், அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. நான் ஒன்னும் காயத்ரிக்கு விலை போகல. அவ்வளவு கேவலமான ஆளும் நான் கிடையாது. அப்ஜெக்ஷன் சொல்லக்கூடாதுன்னு சொன்னது அவர்தான். என் மேல குற்றம் சொல்றதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் அவர்கிட்ட பேசிட்டு சொல்லுங்க. அவசரப்பட்டு வார்த்தையை விடாதீங்க. எனக்கு வேற கேஸ் இருக்கு, வரேன். எதுக்கிட்ட இப்படி பண்ண? அந்த நம்பி உன்னை மிரட்டனா? நேத்து நைட் வரைக்கும் ஜாமீன் கிடைக்கூடாது நீ தான் சொல்லிட்டு இருந்தா. வீட்டுக்கு வா சொல்றேன். சத்யா வா போலாம். எனக்கு இங்கே தெரிஞ்சாக்கணும், சொல்லுங்க. வீட்டுக்கு வாங்க சொல்றேன்னு சொன்னேன்ல. ஹலோ, என்ன குமார், எப்படி இருக்கீங்க? ஏய், உன் விசாரிப்புலாம் இங்க யாருக்கும் தேவையில்ல. உன் வேலையை பார்த்துட்டு போ. சரி விடுங்க. உங்களுக்கு கல்யாணம்னு கேள்விப்பட்டேன். என் வாழ்த்துக்கள். வயிற்றுச்சல்னு சொல்லு. அப்படியே நீ மனசார வாழ்த்தினாலும் அதை ஏத்துக்கிற மனநிலையில இங்க நான் இல்ல. கிளம்பு கிளம்பு. சரி சரி, கல்யாணம் நல்லபடியா நடக்கட்டும். உடம்பு இளைச்ச மாதிரி இருக்கு. உடம்ப பாத்துக்கோங்க. கல்யாண நேரத்துல ஹெல்தியா இருக்க வேண்டாமா? நீங்க Thank you, sir. கிளம்புங்க. நம்பி சார், இது ரொம்ப அநியாயம். அக்கா உங்களை கோர்ட்ல எதிர்பார்த்துக்கிட்டே இருந்திருப்பா. வெளியில எடுக்கதான் முடியல. அட்லீஸ்ட் போயாவது பார்த்துட்டு வந்திருக்கலாம்ல. இல்ல வினோ, ஜாமீன் கிடைக்காதுன்னு வக்கீல் உறுதியா சொல்லிட்டாரு. எந்த முகத்தை வச்சுட்டு நாங்க போவேன்? போனா காயத்ரி என்ன சும்மா விடுவாளா? காரி துப்ப மாட்டா? அவன் முகத்தை நினைச்சு பார்க்கறதுக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காயம் எனக்கு கஷ்டமா இருக்குன்னு என்கிட்ட எப்பவுமே சொன்னதில்ல. நேத்து அவ இதுக்கு மேல ஜெயில இருக்க முடியாதுன்னு சொன்னப்பவே எனக்கு ரொம்ப சங்கடமா போயிடுச்சு. அவகிட்ட நேத்து நான் ஜாமீன் கிடைச்சிரும்னு போய் சொல்லியிருக்கேன். இப்ப எப்படி நான் போய் அவளை பாப்பேன் சொல்லு? எனக்கு மனசே சரியில்லை. இத்தனை பேர் அவளை சுத்தி இருந்து என்ன பிரயோஜனம்? குமார் மாமா கல்யாணத்தை நிறுத்தணும்னு அக்கா வெறியோட இருக்கா. இந்த நேரத்துல அவளை வெளியில எடுக்க வேண்டாமா? ஏன் அவளை ஏமாத்திக்கிட்டே இருக்கீங்க? வினோ,
அப்படியாக்கா? இப்பதான் நம்பி சார்ட்ட பேசிட்டு இருந்தேன். வாக்கா. என்ன நான் வந்ததை நம்ப முடியலையா? என்னால இதை நம்ப முடியல டார்லிங். அக்கா, கோர்ட்ல ஜாமீன் கொடுத்துட்டாங்களா இல்ல ஜெயில இருந்து தப்பிச்சு வந்துட்டியா? ஏய், அவ்வளவு ஈஸியா தப்பிச்சு வந்துட முடியுமா? சட்டப்படி ஜாமீன் வாங்கிட்டு தான் வந்தேன். அது எப்படிக்கா முடியும்? லாயர் ஜாமீன் கிடைக்க சாத்தியமே இல்லைன்னு சொல்லிட்டாராம். அதையும் மீறி எப்படிக்கா உன்னை வெளியில எடுத்தாரு? பயங்கர கில்லாடி லாயரா இருப்பார் போல இருக்கு. ஆமா, கிழிச்சாரு. லாயர் என்னத்த கில்லாடி வேலையை பண்ணாரு? எல்லா வேலையும் வழக்கம் போல நானே பண்ணிக்கிட்டேன். என்ன சொல்ற காயோ? முதல்ல எனக்கு குடிக்க தண்ணி வேணும். அப்படியே ஒரு நல்ல காஃபி போட்டு கொண்டு வா. கந்தசாமி, ஆட்டோல தான் வந்தேன், கட் பண்ணிடு. சரிங்க மேடம். என்ன பாக்குறீங்க? வாங்க. இப்படி நல்ல தண்ணி குடிச்சு எவ்வளவு நாளாச்சு? அந்த ஜெயில மருந்து நாத்து அடிக்கிற தண்ணி குடிக்கவே முடியாது, வாமிட் தான் வரும். அக்கா, காஃபிக்கா? இப்படி வீட்டுல வந்து உட்காந்து காஃபி குடிச்சு எவ்வளவு நாளாச்சு? ஏன் நிக்கிறீங்க நம்பி? உட்காருங்க. என்னால நம்பவே முடியல காயோ. எப்படி டார்லிங்? அப்படி என்ன மேஜிக் பண்ண நீ? இந்த காயத்ரிய என்ன நினைச்சீங்க? உங்க லாயர் வேணா முடியாதுன்னு சொல்லிருக்கலாம். சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா? அடுத்து என்னன்னு நாம யோசிக்கணும். அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சுன்னு கைவிட்டதுக்கு அப்புறமும் யோசிக்கிறவங்க தான் வாழ்க்கையில ஜெயிப்பாங்க. அதுதான் என்னோட நேச்சரும். நான் அதுதான் செஞ்சேன். அதுதான் எப்படின்னு கேக்குறேன். இது பிளாக்மெயிலோட பயங்கரமா இருக்கே. உங்க லாயர் எதுக்காக முடியாதுன்னு சொன்னாரு? அது ஜாமீன் வாங்குறதுக்கு சட்டத்துல இடம் இல்ல. பிரகாஷ் அப்ஜெக்ட் பண்ணிட்டா முடிஞ்சு போச்சு. எப்படியும் அவன் அப்ஜெக்ட் பண்ணுவான். அதனால ஜாமீன் கிடைக்கிறது கஷ்டம்னு சொல்லிட்டாரு. அதத்தான் நான் யோசிச்சு அந்த பிரகாஷ் வாயாலேயே ஜாமீன் மனுவுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லைன்னு சொல்ல வச்சேன். என்னக்கா சொல்ற? பிரகாஷா ஜாமீனுக்கு ஆட்சேபனை இல்லைன்னு சொன்னா? எஸ், ஆட்சேபனை இல்லைன்னு பிரகாஷ் அவன் லாயர் கிட்ட சொல்லி லாயர் நோ அப்ஜெக்ஷன் சொல்லிட்டாரு. எனக்கு ஜாமீன் கிடைச்சிருச்சு. தட்ஸ் ஆல். நான் இதை நம்ப மாட்டேன். அந்த பிரகாஷ் உன்னை ஒழிக்கணும், நிரந்தரமா ஜெயில அடைக்கணும்னு பாடுபட்டு இருக்கான். நீ வெளியில வந்தா அவனையும் அவன் குடும்பத்தையும் நீ அழிப்பேன்னு அவனுக்கு நல்லாவே தெரியும். அண்ணனோட கல்யாணத்தை நிறுத்துவேன்னு அவனுக்கு தெரியும். அப்படி தெரிஞ்சுமா அவன் அப்ஜெக்ட் பண்ணல? இதை நான் நம்பவே மாட்டேன். என்ன நம்பி இது? பிரகாஷ் அப்ஜெக்ட் பண்ணிருந்தா நான் இங்க வந்து நின்னு இருக்க முடியுமா சொல்லுங்க? பெரிய விஷயம் காயோ. அந்த பிரகாஷ் எப்படி சரி கட்டுன? அந்த சீக்கிரட்டை மட்டும் எனக்கு சொல்ல. என்ன பாக்குறதுக்கு கூட கோர்ட்டுக்கு வராதவருக்கு நான் எதுக்காக சொல்லணும்? காயோ, சாரி டார்லிங். லாயர் ஜாமீன் கிடைக்கிறதுக்கு சான்ஸ் இல்லைன்னு சொல்லிட்டாரா? எனக்கு உன் முகத்தை பார்க்கறதுக்கு தைரியமே இல்லை. அதான் நான் கோர்ட்டுக்கு வரல. ஆன் தி வே சார், வந்துகிட்டே இருக்கேன். ஜஸ்ட் ஒரு 10 minutes. இங்க டிராஃபிக் பயங்கரமா இருக்கு. 10 minutesல நாங்க வந்துடுறேன். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. யாரு கால் பண்ணது நம்பி? அது நம்ம பனையூர் பிளாட் இருக்குல்ல, அதை கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கேட்டு வந்திருக்காங்க. பெரிய கம்பெனி, பர்சன்டேஜ் வைஸ் பார்ட்னர்ஷிப் போட்டுக்கிட்டா பெரிய லாபம் வரும். ஓ, அப்புறம் எதுக்கு தள்ளி போடுறீங்க? முதல்ல கிளம்புங்க. அவங்க வெயிட் பண்ணிட்டோம் காயோ. நீ இப்பதான் வந்திருக்க. அது மட்டும் இல்ல, நீ எப்படி வெளியே வந்தாங்கிற ரகசியத்தை என்கிட்ட சொல்லவே இல்லையே. நான் அதை தெரிஞ்சுட்டு போறேன். நோ நம்பி, நான் எங்க போறேன்? இங்க தானே இருக்க போறேன். நீங்க முதல்ல ஆபீஸ்க்கு போய் வேலையை பாருங்க. பரவாயில்ல காயோ. நான் என்ன சொல்லிருக்கேன்? எப்பவுமே பிசினஸ் தான் முதல்ல முக்கியம், அதுக்கு அப்புறம் தான் மத்ததெல்லாம். அதானே நம்ம ஸ்டைலு. கிளம்புங்க. அப்படிங்கிற? ஆமா, அப்படிதான். கிளம்புங்க. ஓகே டார்லிங், அப்புறம் பார்க்கலாம். வாக்கன் சாமி. அக்கா, எப்படிக்கா அந்த பிரகாஷ ஜாமீனுக்கு சம்மதிக்க வச்ச? அதை தெரிஞ்சுக்கலனா என் மண்டையை வெடிச்சிடும் போல இருக்கு. சொல்லுக்கா. அதெல்லாம் நான் அப்புறமா சொல்றேன். அதுக்கு முன்னாடி நான் என் மோனிய பார்க்கணும். மோனியவா? ஆமா வேணும். ஜெயில சில சௌகரியம் எனக்கு கிடைச்சது. ஆனா ஒவ்வொரு ராத்திரியும் நான் எப்படி அழுதேன் தெரியுமா?
எல்லா ஏக்கத்தை விட எனக்கு ரொம்ப கொடுமையா இருந்தது மோனியோட ஞாபகம் தான். அதனாலதான் சொல்றேன், நான் முதல்ல மோனிய போய் பார்க்கணும். சரிக்கா. திரும்ப உயிர் கிடைச்ச மாதிரி இருக்கு. ஒரு ஜென்மம் முடிஞ்சு மறு ஜென்மம் எடுத்த மாதிரி இருக்கு. நல்ல சுடு தண்ணி வச்சு குளிக்கணும், வாய்க்கு ருசியா சாப்பிடணும், சாஃப்டான பெட்ல ஏசிய போட்டுக்கிட்டு கொசுக்கடி இல்லாம நிம்மதியா தூங்கணும். எல்லாத்துக்கும் மேல என் செல்லத்தை, என் மோனி குட்டிய முதல்ல போய் நான் பார்க்கணும். போலாங்க்கா. சரி, நான் முதல்ல குளிச்சுட்டு ஃப்ரெஷ் ஆயிட்டு வந்துடுறேன். நீ வரதுக்குள்ள நான் உனக்கு சிக்கன் ஃப்ரையும் ரசமும் பண்ணி வைக்கிறேன்க்கா. நீ மோனியை பார்த்துட்டு வந்து சாப்பிடு என்ன? சரி வினோ. என்னாச்சு ஏதாச்சுன்னு ஒரு ஃபோன் பண்ணி சொல்ல மாட்டீங்களா? ஆமா, அந்த கண்ட்ராவிய ஃபோன் பண்ணி வேற சொல்லுவாங்களாக்கும். எல்லாம் அவனே கேளுங்க. டேய், என்னடா ஆச்சு? இவன் ஏன்டா ரொம்ப கோவமா இருக்கான்? கோர்ட்ல என்ன நடந்தது? மாமா, காயத்ரி ஜாமீன்ல வெளியே வந்துட்டா. என்னம்மா சொல்ற? எவ்வளவு போராடினாலும் அவளுக்கு ஜாமீன் கிடைக்காதுன்னு வக்கீல் சொன்னதா பிரகாஷ் தானே சொன்னான். அதே வக்கீல் தான் ஜாமீன் கொடுக்கறதுக்கு அப்ஜெக்ஷன் இல்லன்னு சொல்லிட்டாரு. அவர் எப்படிடா அப்படி சொல்லலாம்? நாம சொன்னது தானே சொல்லணும். ஏண்டா, நீ அங்கதானே இருந்த, நீ அப்ஜெக்ட் பண்ணிருக்கலாம்ல. நம்ம யார்கிட்டயும் கன்சல்ட் பண்ணாம வக்கீல் கிட்ட ஜாமீன் கொடுக்கறதுக்கு அப்ஜெக்ஷன் இல்லன்னு சொல்லிருக்காரு இந்த சாரு. ஏண்டா, அவ வெளியில வந்தா பிரச்சனைக்கு மேல பிரச்சனை கொடுப்பான்னு தெரியல. அவ ஏதாவது சொல்லி உன் மனசை மாத்திட்டாளா? உள்ள இருந்தப்பவே அவ நம்ம குடும்பத்தை எப்படி ஆட்டி வச்சா? வெளியில வந்துட்டா நம்மள ஒழிக்காம விட மாட்டாளே. ஏண்டா அப்படி பண்ண? வீட்டுக்கு வந்த உடனே விளக்கமா சொல்றேன்னு சொல்லல, இப்ப சொல்றேன் அவன் விளக்கத்தை. அம்மா, நான் ஜாமீன் அப்ஜெக்ட் பண்ண வேண்டாம்னு சொன்னதுக்கு ஒரு காரணம். என்னடா காரணம்? பெரிய பொல்லாத காரணம். அதுக்கு அந்த காயத்ரி தான் காரணம். காயத்ரியா? என்ன சொல்றீங்க? ஆமா, அவளை ஜாமீன்ல விடுறது சம்மந்தமா காயத்ரி என்கிட்ட பேசினா. உன்கிட்டயா? ஜெயில்ல போய் நீ பாத்தியா? இல்ல, போன் வந்துச்சு. ஃபோன் பண்ணலா? எப்போ? நேத்து மிட் நைட். நீ நல்லா தூங்கிட்டு இருந்த, எனக்கு தூக்கம் வரல, அப்பதான் போன் வந்துச்சு. தெரியாத நம்பரா இருக்கே, யார் இந்த நேரத்துல? ஹலோ, என்ன கொழுந்தனாரே, நிம்மதியா தூங்கிட்டு இருக்கியா? காயத்ரி நீயா? நானே தான் உன் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். கவலைப்படாத, அதுக்கு சாரி எல்லாம் கேட்க மாட்டேன். உன் தூக்கத்தை டிஸ்டர்ப் பண்ணணும்னு தானே கால் பண்ண. ஏன்னா என்னோட தூக்கத்தை நீங்க எல்லாரும் சேர்ந்து கெடுத்துட்டு இருக்கீங்கல்ல. அடங்க மாட்டியா நீ? உன் கைக்கு போன் வருது, நீ கம்யூனிகேஷன்ல தான் இருக்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணியும் நீ அதே அக்கிரமத்தை பண்ணிட்டு தான் இருப்பியா? என்ன செவ்வாய் கிரகத்துக்கு கொண்டு போய் கூட அடைச்சு வச்சு பாரு, அடுத்த செகண்ட் நீ இந்த உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் இந்த காயத்ரி கிட்ட இருந்து போன் வரும், கூடவே டார்ச்சரும் வரும். அதான் காயத்ரி. உன்னெல்லாம் உண்மையிலேயே செவ்வாய் கிரகத்துல தான் அடைக்கணும். அட்லீஸ்ட் அந்தமான் ஜெயிலியாவது போடணும், அப்பதான் அடங்குவ. அட போட, என்ன சமாளிக்க முடியாம நீ ரொம்ப திணறல்ல. நீ லாயர் கிட்ட சொல்லிருக்கியாமே ஜாமீனுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணணும்னு. நான் வெளியில வந்துட கூடாதுன்னு குடும்பம் மொத்தமும் சேர்ந்து வேலை பாக்குறீங்க போல இருக்கு. பின்ன உன்ன மாதிரி ஒரு மட்டமான ஜென்மத்துக்கு குடும்பம் மொத்தமும் காவடி எடுத்து வேண்டிப்போ நினைச்சியா? கொழுந்தனாரே, உங்க பயத்தை சாமர்த்தியமா கோவத்துல மறைச்சிடுறீங்க. உள்ள இருந்துகிட்டே இவ்ளோ ஆட்டம் ஆடுறாளே, வெளியில வந்துட்டா நம்மள அழிச்சிருவாங்கிற பயம். மொத்த குடும்பமும் பயத்துல நடுங்கிதான் இவ்வளவு வேலை பாக்குறீங்க. ஏய், உன்னை பார்த்து நாங்க ஏன் பயப்படணும்? சொல்ல போனா எங்களை பார்த்து நீ தான் பயப்படணும். அச்சச்சோ, ரொம்ப பயந்துட்டேன் கொழுந்தனாரே. அப்படியே பயத்துல கை காலெல்லாம் நடுங்கிருச்சு. ஆள பாரு. எனக்கு என்னடா பயம்? இந்த காயத்ரி பொம்பளை சிங்கொண்டா. சொடக்கு போடுற நேரத்துல என்ன வேணாலும் சாதிச்சு காட்டுவா. நீங்க தான் பயந்தாங்கொலி குடும்பம். ஐயோ, வெளியில வந்துட போறா, வந்துட்டா சமாளிக்க முடியாதுன்னு நடுங்கி போய் தானே ஜாமீன் மனுவுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணிட்டு இருக்கீங்க. நீ தூக்கத்துல கனவு கரெக்ட் பேசுறேன்னு நினைக்கிறேன். உன்ன மாதிரி கிரிமினலுக்கு ஜாமீன் கொடுக்க கூடாதுன்னு வாதாடுறது என்னுடைய கடமை காயத்ரி. உன்ன மாதிரி ஆளுங்களை எல்லாம் இந்த சமூகத்தை விட்டு ஒதுக்கி வைக்க வேண்டியது அவசியம். அதனாலதான் நாங்க ஜாமீனுக்கு எதிராக வாதாட முடிவு பண்ணிருக்கோம். வசனம் எல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா எக்ஸ்பிரஷன் சரியில்லையே கொழுந்தனாரே. நான் கிரிமினல்னா நீ யாரு?
சொந்த வீட்டு மேலேயே பாம்பு போட்டவன் தான் கிரிமினல்லையும் கிரிமினல். நான் வெளியே வந்தா நீ நிம்மதியா வாழ முடியாது. அடுத்து என்ன நடக்குமோ, இவ எந்த பக்கத்துல இருந்து அட்டாக் பண்ணுவாளோன்னு நீ நொந்து வெந்து சாகணும். அதுக்கு பயந்துகிட்டு தான் நீ இப்படி எல்லாம் பண்ற. அடச்சி வாய் மூடு. ஏய், நீ வாய மூடுற. பொம்பளைக்கு பயந்தவன்லாம் எதிர்த்து பேச தகுதியே இல்லாதவன். நான் ஒண்ணும் பயந்தவன் கிடையாது. அப்புறம் ஏன்டா ஜாமீனுக்கு அப்ஜெக்ஷன் பண்ற? பெரிய வீராதி வீரன், ஆம்பளை, தைரியசாலி, புத்திசாலி கிரிமினல், பயங்கரமான தாதானா என்ன ஜாமீன்ல விட்டு பாருடா. தைரியம் இருந்தா நேருக்கு நேர் களத்துல இறங்கி விளையாடு. நானும் வெளியில வரேன், மோதி பாப்போமா? வேணாம் காயத்ரி. நீ அடங்குடா. நான் வெளியில இருக்கிறப்போ என்ன மீறி உன் அண்ணன் கல்யாணத்தை நீ நடத்திடுவியா? இல்ல அந்த ஜெய்ஹிந்த் விலாஸ் என்கிட்ட இருந்து காப்பாத்திருவியா? ஆரம்பத்துல இருந்தே உனக்கும் எனக்கும் அந்த வீடு தானடா பந்தயம். ஓப்பனா மோதுவோம், அதுல யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம்டா. காயத்ரி, நீ ஏற்கனவே தோத்து போனவ. உன்னை ஜெயில தூக்கி வச்சதே நான் தான். நானும் சத்யாவும் தான் ஜெயிச்சிருக்கோம், அதை தெரிஞ்சுக்க. உள்ள தூக்கி வைக்கிறதெல்லாம் ஒரு வெற்றியே இல்லடா முட்டாள். இது வெறும் இன்டர்வல் அவ்வளவுதான். இன்டர்வல் முடிஞ்சு படம் ஸ்டார்ட் ஆனதானே கிளைமேக்ஸ் என்னன்னு தெரியும். நீ பிரில்லியன்ட் தான், உன் பொண்டாட்டி உன்னை விட பிரில்லியன்ட் தான். ஆனா என்னோட சித்து விளையாட்ட காட்டி உன் பொண்டாட்டிய வேலையை விட்டு தூக்க வச்சது நான் தான். அந்த இடத்துல தான் நான் நிக்கிறேன். எனக்கு பயந்து நீ வக்கீல் கிட்ட ஓடுற பாரு, அந்த இடத்துல தான்டா நீ பம்முற. லீகல் ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு பேரு பம்முறது கிடையாது மாஜியா நேரே. இந்த வாய்ஸ் அவடெல்லாம் என்கிட்ட வேணாண்டா. நீ, உன்னோட 2 அண்ணனுங்க, சத்யா, உங்க அப்பா எல்லாரும் சேர்ந்து தானே எனக்கு எதிரா நிக்கிறீங்க. உன்னோட பாஷையில நான் ஆஃப்டர் ஆல் ஒரு லேடி தானே. அவ்வளோ வீரமான குடும்பம், என்னோட ஜாமீனை ஏன்டா அப்ஜெக்ட் பண்றீங்க? சேலஞ்சுடா. உனக்கு தைரியம் இருந்தா என்னோட ஜாமீனுக்கு அப்ஜெக்ட் பண்ணாத. அப்ப யாரு பெரிய ஆளுன்னு பாப்போம். அந்த தைரியம் இருந்தா, ரோஷம் இருந்தா, நீ முறுக்குற உன்னோட மீச ஒட்டு மீசையா இல்லாம இருந்தா நீ என் சேலஞ்சை ஏத்துக்கொடா. என்ன சமாளிக்க முடியாம மொத்த குடும்பமும் முழி பிதுங்கி நிக்கிறீங்க பாருங்க. அத்தனை பேரும் கதறிக்கிட்டு நிக்கிறீங்கல்ல, அதுதான்டா என்னோட சக்சஸ். என்ன ஜெயிலுக்குள்ள வச்சதுக்கு அப்புறமும் நிம்மதியா இருக்க முடியுதா உங்களால? என்னால எந்த ரூபத்துல இருந்து எந்த திசையில இருந்து பிரச்சனை வரும்னு பயந்துட்டு தானே இருக்கீங்க. இல்லன்னு நெஞ்சு மேல கைய வச்சு சொல்லு பாப்போம். அதான்டா காயத்ரி. எங்க இருந்தாலும் சாதிக்கிறவதான் இந்த காயத்ரி. இப்ப கூட பாரு, ஜெயில இருந்து பேசி உன் தூக்கத்தை கெடுத்துட்டு இருக்கேன் பாத்தியா? அதான்டா காயத்ரி. அவ்வளவு வீரமானவனா இருந்தா என்னையும் களத்துல இறக்கி விடு. இந்த பழைய படத்துல ஹீரோக்கள் எல்லாம் எதிரி கையில கத்தி இல்லனா சண்டை போட மாட்டாங்க. அதுதான் வீரம். அத விட்டுட்டு பயத்தை மறைக்கிறதுக்கு மீசிய வேற முறுக்கி விட்டுக்கிட்டு மொறைச்சு பாக்குறதெல்லாம் பத்தாது கொழுந்தனாரே. மொத்த குடும்பமும் என் ஒருத்தியை எதிர்த்து நிக்கிறீங்க. எனக்கு சப்போர்ட் அந்த முட்டாள் நம்பி 10 கோடியை ஏமாந்துட்டு நிக்கிறான் பாத்தியா? நான் எல்லா லாக்கையும் போட்டு வச்சுட்டு வந்தா அவன் எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டு நிக்கிறான் முட்டாள். சொல்ல போனா நான் ஒத்த பொம்பளை, நீங்க மொத்த குடும்பம். என்ன வெளியில வரவிடு, மோதுவோம். அப்ப ஜெயிச்சு காட்டுறா. வெளிய விட்டுட்டு ஜெய்ஹிந்த் விலாசை என்கிட்ட இருந்து காப்பாத்தி காட்டு. என் புருஷனுக்கு வேற கல்யாணத்தை பண்ணி காட்டு. இது எல்லாத்தையும் நடத்தி காட்டுடா. அப்ப நான் உன்னை ஆம்பளைன்னு ஒத்துக்கிறேன். என்ன சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி அந்த பிரகாஷ் சொன்னானாமே, இப்ப நான் சொல்றேன், நீங்க யாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணவே கூடாது. கிளிக் பண்ணாதீங்கன்னு சொல்றேன்ல, பண்ணாதீங்க.